கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 1 அதிகாரம் 9வது வசனம். யோவான் 1 அதிகாரம் வசனம் 9. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து மிக அற்புதமாக யோவான் எழுதுவார். மற்ற சுவிசேஷங்களை காட்டிலும் யோவான் நற்செய்தி நூல் என்பது அது வித்தியாசமாக இருக்கும் என்பது வேதத்தை அறிந்தவர்களுக்கு நன்றாக தெரியும். துல்லியமாக மிகவும் முக்கியமானதை மாத்திரமே பதிவு செய்வார் யோவான். அவ்விதமான அந்த வரிசையில் இப்பொழுது வாசித்த இந்த வசனத்தில் இயேசு கிறிஸ்துனுடைய வருகை, இந்த பூலோகத்திலே அவர் பிறந்தார் என்கிறதான அந்த வருகை இருக்கிறதல்லவா, அது மனுக்குலத்திற்கு எவ்வளவு முக்கியமானது, மனுக்குலத்திற்கு எவ்வளவு முக்கியமானது என்பதை ஒருவேளை உலகம் மறைப்பதற்காக இன்றைக்கு பல முயற்சிகளை அவர்கள் மேற்கொள்ளலாம். உலகம் கிமு என்கிறதான அந்த வார்த்தையே இன்றைக்கு மறைத்து விட்டார்கள். அதற்கு காரணம், அது ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்த ஒரு வார்த்தையாக அது தெரிகிறது. ஆகையாலே இனிமேல் கிறிஸ்து பிறந்ததற்கு பின் என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லி, காமன் எரா என்று சொல்லி நாம் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு உலகம் முழுவதும் அதை சம்மதித்திருக்கிறார்கள். இந்தியாவில் அதிகமாய் அதை வலியுறுத்துகிறார்கள். காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து என்ற வார்த்தை தெரிந்துவிடக்கூடாது, கேட்டுவிடக்கூடாது என்பதற்காக. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, சமீபத்தில் கூட நம்முடைய சிஎம் ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார். அந்த அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தில் சீப்பை மறைத்து வைத்து விட்டால் திருமணம் நின்று விடுமா என்று ஒரு கேள்வி கேட்டிருந்தார். அப்படித்தான் இது கூட இருக்கிறது. கிறிஸ்து பிறந்ததற்கு பின் என்ற வார்த்தையை மறைத்து விட்டால் கிறிஸ்துவுமே மறைந்துவிடும் என்கிறதான எண்ணம் அவர்களுக்கு தோன்றுகிறது. ஆனால் ஒன்றை மறந்து விட்டார்கள். அது என்ன? கிறிஸ்தவம் நசுக்கப்பட அது பெருகி கொண்டே இருக்கும். காரணம் என்ன தெரியுமா? அது ஒரு மதம் அல்ல. அழகாக கிறிஸ்துவம் என்ன, இயேசு ஏன் வந்தார் என்பதற்கு இந்த வசனம் மிக அழகாய் சொல்லித்தரு. அது முழுமையும் இந்த வசனத்தில் அடங்கி இருக்கிறது. அது என்ன? உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு இந்த உலகத்தில் மனுஷனுடைய வாழ்க்கையில் பிரகாசிக்கின்ற ஒரு ஒளியாக வந்தார். அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் அவர் வந்து அந்த மனிதனை அவர் பிரகாசிக்கும்படி செய்தார். மனுக்குலம் எப்படி இருந்தது? இன்றைக்கு கூட எல்லாரும் ஒத்துக்கொள்ளுகிறார்கள். தமிழ்நாட்டில் மிஷினரிகள் வராதிருந்திருந்தால் கல்வி, மருத்துவம் போன்ற காரியங்கள் முன்னேறி இருக்க முடியும். எல்லாரும் படித்திருக்க மாட்டார்கள். எல்லாம் சமம் என்ற எண்ணம் வந்திருக்காது. ஜாதியின் அடிமையும் அறியாமையும் அப்படியே தலைவிரித்தாடி கொண்டிருந்த காலங்கள் அல்லவா? அப்படியானால் ஒரு இந்திய தேசத்தில் இருக்கிற ஒரு சின்ன மாநிலம் தமிழ்நாட்டில், அதுவும் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மிஷினரிகள் வரும்பொழுதே அப்படிப்பட்ட மாற்றம் உண்டாயிருக்குமானால், உலகத்தையே மீட்டு ரட்சிக்கும்படியாக இயேசு இந்த உலகத்தில் ஒளியாய் வந்தார். அந்த ஒளியாகி இயேசு கிறிஸ்து மதத்தை மாற்றுவதற்காக அல்ல, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையை பிரகாசப்படுத்துவதற்காக, அவன் வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவதற்காக, அவன் வாழ்க்கையில் வேண்டிய எல்லா விதமான கிருபைகளை கொடுத்து அந்த மனிதனுடைய தரத்தை உயர்த்தும்படியாய் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். சாதாரண ஒரு மனிதன். ஆனால் இயேசு உள்ளே வந்த பிறகு அவன் பிரகாசிக்கிற ஒளியாக மாறிவிடுகிறான். இங்கே பிரகாசம் என்பதும் அவன் ஒளியூட்டு மனிதனாய் மாறுகிறான் என்பது எதை குறிக்கிறது? தி ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் இன் ஒன்ஸ் லைஃப். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அது முழுமையான முன்னேற்றம்,
அவன் கல்வியில் முன்னேறுகிறான், அவனுடைய வாழ்க்கை இன்னும் இந்த லைஃப் ஸ்டைலில் அவன் முன்னேறுகின்றான். இப்படி பல காரியங்களை சொல்ல முடியும். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அந்த இயேசு நம்மை தேடி வந்தார், நம்முடைய வாழ்க்கையில் பிரவேசித்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை உண்மையாகவே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதை நான் பார்க்கிறோம். பல கிராமங்களுக்கு செல்லுகிறேன், பல மாநிலங்களை பார்க்கின்றேன். இயேசு யார் யார் வீட்டில் எந்தெந்த இடத்துல இயேசு பிரவேசித்தாரோ அந்த இடமெல்லாம் அபரிமிதமாய் மாறி இருக்கிறதை, வளர்ந்திருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே இந்த இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்து நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாய் வந்ததற்காக நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த. ஒருவேளை இன்றைக்கு பல விதங்களில் என் வாழ்க்கை முடங்கி கிடக்கிறது, நான் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றேன், என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் கேள்வியாக இருக்கிறது, என் வியாதி ஒரு பிரச்சனையாக இருக்கிறது, பொருளாதாரத்தில் நாங்கள் உயர முடியுமா என்று எங்களுக்கு தெரியவில்லை, எங்கள் தொழிலெல்லாம் முடங்கிவிட்டது. இதெல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பக்கம் பார்த்து சொல்லுங்கள், உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் நிச்சயமாய் நம்மை பிரகாசிப்பார். இந்த நிலைமையெல்லாம் மாறும். ஏனென்றால் அவர் ஒருவரையும் புறம்பே தள்ளாதவர். கடவுள் தாமே அப்படிப்பட்ட மாபெரும் கிருபையை நமக்குள் தந்தருளி நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமென், ஆமென்.